வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவருடைய சோழியை முடித்தது யாரு? சமூக வலைதளத்துல விஜய் தொடர்பான விஷயங்கள் அதிகமாக விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். விஜயனுடைய சோழியை யாரு முடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். என்ன அரசியலுக்கு வந்திருக்காரு, ஆட்சியை கைப்பற்றி விடுவார் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்ல. 1800 கருத்து கணிப்புகள் வந்தாச்சு. இருந்தாலும் அவங்க ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இல்லாத செல்வாக்க இருப்பது போலவே காட்டுறாங்க. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பிடிக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவதனால தனக்கு மற்ற நடிகரை விட அதிகமாக செல்வாக்கு இருக்குது என்று அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனால் ஒரு நடிகராக நம்ம விஜய்க்கு மற்ற நடிகரை விட செல்வாக்கு அதிகமா இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அவை அத்தனையும் வாக்குகளாக மாறும் என்று ஊடகம் சொல்றத விஜய் அவர்கள் நம்புறாரு பாருங்க. அதுதான் அங்க சிக்கல். அது ஏன்றத நான் சொல்றேன். விஜயனுடைய சோழியை முடிச்சது யாருன்னு சொல்றேன். ரெண்டாவது ஒரு செய்தி பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன செய்தினா, நம்முடைய அமித்ஷா தமிழகம் வந்தாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கல. ஆனா டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. டெல்லி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அங்க சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையானது தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்குது. அவற்றை பற்றியும் நம்ம பேச வேண்டியதா இருக்குது. முதல்ல விஜயுடைய சோழியை யார் முடிச்சாங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல விஜய் அவருடைய ஜனநாயகம் என்ற திரைப்படம் சென்சார் குழுவினர் 5 பேர் போய் பார்த்திருக்காங்க. படத்துல ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்றோம் இல்லையா, மிலிட்டரி, காவல்துறையினர், இந்த மாதிரி அதனுடைய சின்னங்களை அந்த படத்துல பயன்படுத்தி இருக்கின்றார்களா, யாருடைய அனுமதியை பெற்று இந்த சின்னங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னு தணிக்கைத்துறை அதிகாரியில ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றார். அதனால படம் பார்த்து சென்சார் போர்டு ஆனது யூஏ சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு ஒப்புதல் அளிக்கின்ற தருணத்துல ஒரு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இவற்றையெல்லாம் நீக்கணும். அதையெல்லாம் நீக்காத முன்னாடி சென்சார் சர்டிபிகேட் தர முடியாது அப்படின்னு சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே வந்து எதிர்ப்பு தெரிவித்தனால, என்னென்ன காட்சிகள் பா, எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிற, சரி படத்தை மீண்டும் பாரு, மீண்டும் மறு தணிக்கை பண்ணுவோம், ஆட்சேபனைக்குரிய காட்சியெல்லாம் நீக்கலாம். ரெண்டாவது, நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸினுடைய சின்னங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி நீக்க போறாங்கன்ற விஷயத்தை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு தணிக்கைத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்திருக்காங்க. உடனடியாக ஏற்கனவே ஜனநாயகம் என்ற திரைப்படமானது 9ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிட்ட பிறகு பல தியேட்டருக்காரங்களும் டிக்கெட்டை வித்து போட்டாங்க. விஜயனுடைய கடைசி படம் என்று சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அதிகமான பேர் வந்து பார்க்க விருப்பப்பட்டாங்க. அதனால திடீர்னு தணிக்கை சான்றிதழ் கிடையாதுன்னு சொன்ன பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்திலையும் வந்து படத்தரப்பினரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் வந்து படம் பார்க்கறான்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 3 பேர் வந்து இந்த படத்துக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மறு தணிக்கைக்கு அனுப்பலாம். ஆனா 5 பேர்ல ஒருத்தர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால இந்த படத்தை மறு தணிக்கை பண்ண தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, படம் பார்க்கும் போதே வந்து தணிக்கைத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் யூஏ சான்றிதழ் தருவதற்கான தகுதியான படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எல்லாம் 5 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு அதற்கு பிறகு முடிவு சொல்றோம், நாங்க என்ன பரிந்துரைக்கின்றது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படம் பார்த்து ஒரு வாரத்துக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகின்ற நெருக்கமான நாள் வந்து தணிக்கை சான்றிதழ் தர முடியாதுன்னு சொல்றாங்க. எத்தனை கோடி போட்டு படம் எடுத்திருக்கிறோம், அவையெல்லாம் ஒட்டுமொத்தமா நாசம் இல்லையா? அது மட்டும் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு இருக்கிறதுக்கு முன்பாக நீங்க வந்து இந்த மாதிரி தணிக்கை சான்றிதழ் தர முடியாதுன்னு சொன்னதுனால ஒவ்வொரு நாட்டிலையும் நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம், அந்தந்த நாட்டில் வந்து சென்சார் பண்ணணும். இப்படி கடைசி நேரத்தில் நீங்க சென்சார் போர்டு ஆனது தணிக்கை சான்றிதழ் தந்தீங்கன்னா மற்ற நாட்டில் எப்ப நாங்க வந்து சென்சார் போர்டில் அந்த படத்தை கொண்டு போய் அங்க என்ன காட்சிகளை நீக்கணும், அங்க என்ன காட்சிகளை சேர்க்கணும் என்ற விஷயமானது ஒவ்வொரு நாட்டிலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி பல நாட்டில் போய் சென்சார் முடிக்கிறதுக்குள்ளாக நாங்க 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தோம். அந்த தருணத்துல ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் நீதியரசர் அவர்களும் வந்து கேள்வி கேட்டாரு. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு நீதியரசரும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் வந்து ஏஎல் சுந்தரேசன் என்று தான் நினைக்கிறேன்
அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஐயா இதுல மத்திய அரசாங்கத்துடைய பங்குல எதுவும் கிடையாது. தணிக்கைத்துறை அதிகாரிகளே வந்து அந்த படத்துல ஆட்சேபனுக்குரிய காட்சி இருப்பதனால தான் இதை மறு தணிக்கை பண்ணணும்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் செயல்பட முடியும். நாம வந்து ஒரு திரைப்படத்துக்காக தலையிட முடியாது மத்திய அரசாங்கம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரெண்டு பக்கத்தினுடைய வாதத்தை கேட்ட பிறகு 9ஆம் தேதி நாங்க திரைப்படம் தொடர்பான தீர்ப்பை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இங்க தணிக்கைத்துறை அதிகாரிகள் சொல்லுகின்ற எந்த காரணத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது சரியான வாதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 9ஆம் தேதி வந்து கண்டிப்பாக ஜனநாயகம் படத்துக்கு UA சான்றிதழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து NDA கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தணிக்கைத்துறை அதிகாரிகளை வைத்து பாஜக சித்து விளையாட்டு காட்டுது. இந்த மாதிரி அரசியல் ரீதியாக ஒரு திரைப்படத்தை ஒடுக்குவது சரியா இருக்குமா? நீங்க விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த படத்துல பணியாற்றின அந்த படத்துக்கு பணம் போட்ட ஒட்டுமொத்த பெரிய நாசம் பண்றீங்க. இதுல அரசியல் புகுந்தது துரதிருஷ்டம். விஜய எந்த இடத்தெல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த இடத்தெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கறாங்க. இதுல மத்திய அரசாங்கத்துடைய சித்து வேலை தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா நான் அப்படி பார்க்கவே இல்லை. ஒரு திரைப்படத்துக்காக மத்திய அரசாங்கமானது களத்துல இறங்கி ஒரு அழுத்தம் கொடுத்தா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்னு இந்த அரசியல் தலைவர்கள் வந்து பிஜேபி மீது அநியாயமா பழி சுமத்துறாங்க பாருங்க. அது வந்து ஒரு அற்ப காரணமாக தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு திரைப்படத்துக்கு அழுத்தம் கொடுத்தாலே வந்து பயந்து போய் கூட்டணிக்கு வருவாருன்னா அவ்வளவு பலவீனமாவா இருக்கிறாரு நம்ம விஜய். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்முடைய படத்துக்கு வரும் என்று விஜய்க்கு முன்னாடியே தெரியாதா? விஜய் படத்துக்கு இந்த மாதிரியான தடங்கள் வர்றதெல்லாம் வந்து இப்ப என்ன புதுசா? இதுக்கு முன்பாக வந்ததே கிடையாதா? அதனால ஒரு படத்துக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா தடை விதிப்பதோ அல்லது தணிக்கை சான்றிதழ் தராம போறதுனாலயோ அவரு அரசியல் நிலைப்பாடெல்லாம் விட்டுட்டு கூட்டணிக்கு வருவார் என்று பாஜக நினைச்சா ஒருவேளை அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம். ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் மண்ணை கவ வச்சிருக்கு. அவங்க எல்லாம் எப்படி கையாள முடியுமோ அப்படி கையாளுவாங்க. ஆனா அல்ப திரைப்படத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும் என்று பாஜக நினைப்பாங்கன்னு தெரியாது. அப்படி செய்வாங்களான்ற கூட எனக்கு தெரியாது. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா 5 அதிகாரிகளும் UA சான்றிதழ் தரணும்னு சொன்னாங்கப்பா. ஆனா கடைசியில ஒரு அதிகாரி மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது உங்க எல்லாருக்குமே தெரியும், எப்பேற்பட்ட கட்சி இருந்தாலும் சரி, கட்டுக்கோப்பான கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்குள்ள எதிரியினுடைய கட்சியிலிருந்து ஒரு ஆள் இருப்பான். அவன் இந்த கட்சியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால இந்த தணிக்கைத்துறை அதிகாரியிலும் திமுகவை சார்ந்தவங்க ஒரு ஆள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என்று அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். உன்னை எங்க முடக்கணுமோ அங்க முடக்கிறோம் பாருங்க. ஏற்கனவே வந்து தியேட்டர்களை ஜனநாயகம் படத்துக்கு கொடுக்க கூடாது, பராசக்தி படத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படி திமுக அழுத்தம் கொடுத்து, அப்பதான் முதல் பிரச்சனை. அதை தொடர்ந்து தான் இப்ப வந்து ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்ற விஷயமும் வந்திருக்கு. எனக்கு தெரிந்து இந்த 5 அதிகாரியில ஒரு அதிகாரி திமுக சார்பு நிலை கொண்டவராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இல்லைன்னு வச்சுங்களேன், நிச்சயமா பாஜக இந்த மாதிரி சிந்திக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, நம்ம விஜய் அவர்களுடைய கையாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை கலப்பலாம். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்துல ஒண்ணும் இருக்காது, பெருசா வந்து மக்கள் பார்த்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கு எதுவும் இருக்காது. கடைசி படம் என்பதனால ஒரு 3 நாள் மக்கள் போய் பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ளாக இந்த படத்தினுடைய நிலைமை என்னன்றது சொல்லிடுவாங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போடா ஜனநாயகத்துக்கு ஏடா போனா ஒண்ணுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ஜிஆரை விட நம்ம விஜய் அவர்கள் பெரிய நடிகரும் அல்ல, பெரிய அரசியல் தலைவரும் அல்ல. ஆனா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய கடைசி படமானது ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அற்ற பிளாப். மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் தான் நான் நினைக்கிறேன். நாங்களாம் பிறக்கவே இல்லை சமயத்தில், அதெல்லாம் விடுங்க, அது வேற விஷயம் வச்சுங்க. ஸோ அந்த படம் அற்ற பிளாப். ஸோ அதனால எம்ஜிஆருக்கே அந்த நிலைமை அரசியலுக்கு வருகின்ற பொழுது அந்த மாதிரி இப்போ ஜனநாயகன் என்று படம் வச்சுட்டா ஓஹோ ஆஹான்னு அந்த படம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த படத்துல ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயத்தை கலப்பினாதான், கோர்ட் வரைக்கும் போனாதான்
ஊடகத்துல பல பேர் அதை பத்தி பேசினாதான் அந்த படத்தை வாங்குவாங்கோ, இன்னும் சில பேர் போய் பாப்பாங்கோ, எந்த காட்சியை நீக்கினாங்க, எந்த காட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு படத்தை இன்னும் விறுவிறுப்பாக்குவதற்காக நம்ம விஜயுடைய ஆட்களே பாத்தீங்கன்னா ஒரு தணிக்கை துறை அதிகாரியா அந்த படத்தை பார்த்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். எனக்கு தெரிந்து இதுல பிஜேபி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம், திமுகவுடைய ஆளா இருக்கலாமா, இருக்கலாம், இல்ல விஜய் ஆட்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை கலப்பலாமா, கலப்பலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெளியாகின்ற எந்த படமா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி அது நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு பிறகுதான் ஒரு படமானது ரிலீஸ் ஆகுது. எந்த படமும் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகி ஓடுறதே கிடையாது. பராசக்தியும் அதே மாதிரி பிரச்சனை தான். அது மட்டும் கிடையாது, பராசக்தி என்பது பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராகவே பேசுது. ரெண்டாவது, டெல்லி தானா இந்தியா அப்படின்னு பாஜக நேரம் அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது பராசக்தி. அந்த படத்துக்கெல்லாம் தணிக்கைத்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்காம விஜய்க்கு மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க? விஜய் படமானது பேசுகின்ற வசனங்களை பார்க்கும்போது ஒன்னும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியல. கடவுள் நம்பிக்கை எதிராக இருக்குது சில காட்சிகள் சொல்றாங்க, அதை நம்ம பார்க்கல. தணிக்கைத்துறை அதிகாரி தான் பார்த்திருக்கிறாங்க. அப்படி பார்த்திருந்தாங்கன்னா அன்னைக்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால எனக்கு தெரிந்து ஒரு விளம்பரத்துக்காக நம்முடைய விஜய் கட்சிக்காரங்களே களத்துல இறங்கி இதை கலவரப்படுத்துறாங்கன்னு தெரியுது. தொடர்ந்து படத்தையும் ப்ரமோட் பண்ண மாதிரி இருக்குது, பாஜக மீது அவதூறு பரப்பின மாதிரி இருக்குது. ரெண்டாவது, பாஜகவும் திமுகவும் கை கோத்துக்குன்னு என் படத்துக்கு அனுமதி தரலன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண மாதிரி ஆயிப்போகுது. அதனால இது விஜயுடைய ஆட்களே பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாக்கிட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, நல்லா தெரியுது. இவங்க தான் ஒரு படத்தை எப்படி ஓட வைக்கணும் என்ற விஷயமானது ஆண்டாண்டு காலமா கத்து வச்சிருக்காங்க. அதனால இவங்க செய்யற சித்து விளையாட்டு தான் நினைக்கிறேன். இதற்கெல்லாம் பல பேர் ஒன்னா சேர்ந்துக்கின்னு விஜய சோழி முடிக்கிறாங்களே மத்திய அரசாங்கம், இது நியாயமா இருக்குமா, பாவீங்களா, உங்களோட கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை முடிக்கிட்டீங்களாடா, அந்த மனுஷன் மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு வந்தான், இப்படி கெடுத்துட்டீங்களாடா அப்படின்னு மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுறாங்க. இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட். இதெல்லாம் அவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க பிஜேபிக்காரங்க. ரெண்டாவது, டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசினேன் என்று சொன்னாரு. ஆனா அமித்ஷா கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி வந்திருக்காரு. டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் வந்துடலாம், ஏன்னா ஒரு தனி கட்சி வச்சு நடத்துறாரு, அதிமுக உரிமை கொண்டாடல, எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களும் கட்சியே கிடையாது, அவங்கள மீண்டும் நம்ம கூட்டணிக்குள்ளேயோ இல்ல பாஜக பாத்தீங்கன்னா சில தொகுதியில நிக்க வச்சு அவங்கள ரெட்டலையில நிக்க வச்சு போட்டியிட வச்சு வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது கட்சிக்குள்ள பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். பன்னீர்செல்வம் வரதா இருந்தா அவங்க தனியே கட்சி தொடங்கி பிறகு எங்க கட்சியுடன் இணையட்டும், அதுவும் எப்போ தேர்தலுக்கு பிறகு ஒன்னா இணையட்டும். ஆனா அவங்க இப்போ கூட்டணியில சேரணும்னா தனி கட்சி தொடங்கட்டும். அதை மட்டும் நீங்க பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் சசிகலா கிட்டையும் சொல்லுங்க. அப்படி இல்லையா, தினகரன் கட்சிக்குள்ள வராரு, தினகரன் சார்பா போய் பன்னீர்செல்வம் அந்த கட்சி சின்னத்துல நிக்க சொல்லுங்க. சசிகலா கூட பாத்தீங்கன்னா தினகரனுக்கு சப்போர்ட்டா இருந்து தினகரனுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? அப்படி அவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா ஓகே. ஆனா தனி கட்சியா வந்தாங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். ஆனா அதை விட்டு நான் அதிமுக குள்ளதான் சேருவேன், நான் கட்சியை தொடங்க போறது கிடையாது அப்படின்னு நீ ஸ்டண்ட் அடிச்சுன்னா அதிமுகவில் பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் இடமே இல்லை. நம்ம அமித்ஷாவே சொல்லிட்டாரப்பா, ஏற்கனவே அசோகா ஹோட்டலா அந்த ஹோட்டலே சொல்லிட்டாரு, அதிமுக உட்கட்சி விஷயங்கள்ல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் பன்னீர்செல்வத்தை நாங்க சேர்க்க மாட்டோம்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக டெல்லி விமான நிலையத்தில் சொல்லிட்டார். அதுதான் இன்னைக்கு பெரிய பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டும் இல்ல, எப்போதும் கட்சிக்குள்ள குழப்பம் வரக்கூடாது. நீங்க கூட்டணியா வரதா இருந்தா தனி கட்சியுடன் வாங்க, அதிமுக சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டாரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, தினகரனும் பன்னீர்செல்வம் ஒன்னா சேர்ந்து செயல்பட போறோம்னு சொன்னாங்க. ஆனா தினகரனுக்கு அதிமுக கூட்டணியில் இடம் இருக்குது, பன்னீர்செல்வத்துக்கு இடம் இல்லை. அதனால இவங்க 2 பேரும் நம்முடைய நடிகர் விஜய்விடம் போய் சேருவாங்களா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் நம்ம பன்னீர்செல்வம் கைகோர்த்து கொண்டு என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்களா? அமித்ஷா அவர்கள் என்ன பண்ண போறாரு? அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வந்தாரு, நான் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க முடியாது, சசிகலாவை கட்சியில் சேர்க்க முடியாது, அவங்க அதிமுக என்று உரிமை கொண்டாடுகிறாங்க, அந்த உரிமை கொண்டாடுகின்ற விஷயத்துக்கெல்லாம் இடமே கிடையாது, அவங்க வந்தாங்கன்னா குழப்பம் ஏற்படும். அதனால பன்னீர்செல்வத்தை சேகத்தை பத்தி கட்சியில சேகத்தை பத்தி அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பேசாதீங்க, நீங்க அவங்களை கூட்டணி கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும் என்ற விஷயத்த முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க.
அதனால விஜய் அவருடைய சோழியை முடிச்சது மத்திய அரசாங்கம் கிடையாது. ரெண்டாவது விஜயுடைய சோழி முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து 12ஆம் தேதி வந்து அதை பற்றி விவரமா பேசலாம். என்ன 12ஆம் தேதி அப்படின்னு கேட்பீங்க. எல்லா ஊடகமும் தான் பேசிச்சு. 12ஆம் தேதி அதை விரிவா பேசலாம். பன்னீர்செல்வமும் சசிகலாவும் ஒரு கட்சி தொடங்கி கூட்டணியா அதிமுக கூட்டணிக்குள்ள வரலாம். ஆனா மற்றபடி கட்சிக்குள்ள வர வாய்ப்பு இல்ல. டிடிவி தினகரன் கட்சிக்குள்ள வரதுக்கான எந்த வித தடையும் இல்ல. கூட்டணியில வரதுக்கு தடையும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சிருக்கின்றார். பார்க்கலாம். அதிமுக தொடர்ந்து பலமாகிட்டே வருது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.